Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இப்போ விஜய்னு சொன்ன கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே. என்னென்ன விஜயா அப்படின்னு. இப்போ சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் ஹீரோவாக இருக்கலாம் இருப்பார். வில் டூ குட் ஆக்சுவலி. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிச்சயமாக அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணாம், நீங்கள் கேட்டலாம் டேரெக்டாக. நீங்கள் இல்லை இல்லை, எனக்கு புரியுது. யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி. பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார். இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால் பார்த்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே. என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்றைக்கு ஆரம்பித்தாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தெர் இஸ் கோயிங் டு பி அனதர் சுனாமி அப்படின்னு. ஐ திங்க் ஐ டோல்ட் ஹிம் வெரி ஸ்பெசிஃபிக்லி த டே ஹி இஸ் கோயிங் டு வாக் இன்டு த கன்னியாகுமரி ஆர் சவுத் எக்ஸ்ட்ரீம், பீப்புள் கோயிங் டு ஃபாலோ ஹிம் லைக் எனிதிங் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்றது. என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்லலை. ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப்ட் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி. வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. யூ வில் டூ குட். யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் எ கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் எ கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன். பிகாஸ் வி ஆர் அப்பொலிட்டிக்கல். வி நோ போத் த ஃபேமிலிஸ். எங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். தெர் ஆர் த பிளேசஸ் வேர் வி ஹவ் டு கீப் குவைட், வி ஹவ் டு கீப் குவைட். ஸோ ஐ கெப்ட் குவைட் ஆக்சுவலி. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen. I know that. And it will happen. And he is going to do wonder. I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகிறதில்ல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இப்போ நீங்க விஜய் சார் என்னமா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எனக்கு பாலிடிக்ஸே கிடையாது. எனக்கு வந்து சினிமாவில் எது செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சுருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே ஆக்சுவலி. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சுருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அம்மா இங்கே வாமா, இந்த படம் ஓடுனே அவர் தான் காரணம். என் குழந்தை த்ரூ அவுட்டு என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த படம். ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடச்ச அந்த படம் ஓடிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிவ் சூப்பர்.
தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்த. லூஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூஸுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடை இல்லை. இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான், 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசிம்மாவும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அதெல்லாம் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலி. சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹீ இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very, very few people say no. Everybody say yes for everything actually. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம், நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன் ஆக்சுவலாக, ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமாக வந்து ஒரு 3 பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அந்த மனுஷி இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள். லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். She kept on improvising. ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது, சாரோட நடிக்கும்போது, வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலத்துட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுகணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன் ஆக்சுவலாக. இட்ஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்ததாம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மறந்த காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2.5 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரமில்லையில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவார், வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி
கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு. எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் யூ டோன்ட் ஈவன், யூ கான் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை பாருங்கள். நான் ஒரு ஐ திங்க் ஐ விட மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி சீன். அது வந்து கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு, ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானேப்பா பேசிக்கிருந்தேன், நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சு வந்துடுது. நான் எதாவது நடுவில் அதற்கு முழுக்க பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப் எனக்கு தெரில, இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா, எனக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலாக. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும், லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிரும் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான் ஆக்சுவலாக. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும் ஆக்சுவலாக. ஏய் நீ வராங்கடா, 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு ஆக்சுவலாக. சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. டேய் நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த நம்பர்கள்லாம் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க ஆக்சுவலாக. தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக. புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத ஆளுங்களும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைனா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துறது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ ஆக்சுவலி. இல்லை நான் பேசுகிறது ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் நான் ஆக்சுவலாக. எங்கேயாவது போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenureனா to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அது மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடித்த 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாகி. அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன, இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை, அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில்
நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை எனக்கு கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல் கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை இப்படி வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு, பாண்டியை இப்படி பார்த்தான். அப்புறம் நான் காரில் போகும்போது அவரை கூப்பிட்டு போனேன். ஏன்னா பாண்டி அவனுக்கு தெரியுமா உணர்ந்தாலன்ட்டு சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் அம்மாயிரம் வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை போயிடுச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா, பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டராக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அந்த மனுஷன் நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்போயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னம் இருக்கார், ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்கினஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காளியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட்டு போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தங்களும் தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தர் மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருது. ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன், ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாக வரான்னா, தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை, ஆச்சரியப்படுற விஷயத்தை தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதுனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த வார்த்தை இன்னும் இப்படி பேசலாம் சார் அப்படிம்பா. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரவுட்னஸ், இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாண்டி. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஒரு மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்ச பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணான்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன நடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்னை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சிடறான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டு. நான் சொல்கிறேன், பேசுகிறேன் குட்டி, உங்களை நான் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. ஸோ அவன் ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் த ஷூட் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த டேஸ் ஹி அலாட்டட், அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன். யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ
அது முடிஞ்சிருந்தாவே படம் முடித்த உடனே படம் ஹிட் ஆயிருது ஆக்சுவலாக. ஒரு 10% மேலே இயர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெட்யூல் டைம், அது நடுவில் ஏதாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேறு இடத்துல அப்படி எடுத்துருவான் டக்குன்னு. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். என்னை 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணி நான் அப்போ தான் தூங்க போவேன். அண்ணே எந்திரிச்சிட்டிங்களான்பான். டேய் இப்போ தானே தூங்க போகிறேன். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மிச்சபடி வந்த பிறகு வச்சு செஞ்சுருவான். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கரெக்டாக விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா. ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே அப்படி மெதுவாக இறங்குவேன் ஆக்சுவலாக. தானு சாருக்கு ஃபோன் போகும், சார் டைரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும். ஒரு அந்த மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் உடனே ரைட் இப்போ போகலான்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ் தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 ஹவர்ஸ் வெரி ஷார்ப்லி அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி. வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட் தானடா வருவேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம். இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா தலைவன் வந்து கதை சொன்னான். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு அவனுக்கு. இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. அதை தமிழ்நாட்டில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம். தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டுறா அந்த தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் நான் ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண பட்ஜெட். அப்படின்னு நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ்டா, டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா. அவள் என்ன கேட்டாலும் அதில் ×2 போட்டுக்க அப்படின்னு அப்படியே ஓடின வந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் கதை சொல்கிறக்கு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the thing. Because it gives me so much of freedom to be behind the camera actually. So அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான். கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாற்றிடுவான். அவன் வந்து சொன்ன உடனே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான். ஒரு த்ரில்லர் கதை. கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணே, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன். சிரிச்சு பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சரி ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா? இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும்
விட்டின் உடனே டக்கு ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்தே மணி சி ஆமாம் அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர் வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதாடா? இல்லைல்ல இல்லை போர்னே இறங்குறேன் சரின்னு. பன்னீர்சோடா வந்தா பன்னீர்சோடா இருக்காப்பா டேய். ஸோ ஸோ இந்த பையன் நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் இந்த வாத்தியாரா நீங்கள்? ஓகே ஓகே பாருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான். அவனும் படத்தில் நடித்தான். நல்லா நடிப்பான். ஆக்சுவலாக நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்கிட்ட நல்லா நடிப்பான். அவன் டீச்சிங்கே அதுதான். அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலாக. வெரி குட் சோல் அவன் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண்ணு. என்ன சார் அப்படின்னு வந்தான். டேய் யார் அது நீ? என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் அடிச்சு ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் இட்ஸ் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா? அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில்? உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மளை ஆக்சுவலாக. இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேர் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து ஒரே மிரட்டுறான். டேய் விட்றா என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க அவன். நான் விட்டேன் ஓஹோ சூப்பர் பார்ட்டி பாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம். ஒன்றும் சவுண்டு சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டண்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டர் ஏய் அவர் யார் தெரியுமா? டே என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும்? ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான் அவன். இது என்னப்பா இவர் மோசமான அன்பாக இருக்குது. இது என்ன அன்பா இல்லை ஏதோ அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சு அவன் சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னு தெரியல. பண்ணிவிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன் ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நாலாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தால் பாருங்க. ஸோ இட்ஸ் ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைனா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட். ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன் விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவனை போடணும். அவன் பாதுகாக்க போடணும். யானையை வந்து பாத்ரூமில் கூட்டு குளிப்பாட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குளிக்கும். பாத்ரூமில் குளிக்கினா என்ன ஆகும் ஆக்சுவலாக? பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல நான் வந்து எப்படின்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன். அப்படியே ரோட்டில் போவேன். இப்போ டீ குடிப்பேன். டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன். அப்படியே அவன் முறைப்பான். வடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை. இப்படி திரும்பும்போது யாரும் நின்றாங்கன்னு நடிக்க விட்ருவோம். வாப்பா அவனுக்கு கூப்பிட்ருவான். வாப்பா அப்படி கூப்பிட்ருவான். அப்படி தான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்றைக்கி. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்கன்னு அப்படி பார்த்து இப்படி திரும்ப சார் வாங்க சார் ஆக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார் ஆக்கிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னால் நான் இப்போ எப்படின்னா அவரும் நானும் காம்பினேஷன் சொன்னால் அவர் நான் ஒன்று சொன்னால் ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாங்கிட்டு போய் நடிக்க வச்சிட்டானே, அதுவும் இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக. என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய அவர் டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி அவர் கம்மியாக பண்ண போண்டா ஏன்டா இப்படி பண்ணுற அவரை போட்டு ஏன்டா வேணும்னு அதை பிரச்சனை காசு நல்லா தாண்டா கொடுக்குறாரு ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரில. பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட் வெரி ஸோ குட் ஹார்ட்டட் மேன் ஆக்சுவலி. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட். ஒரு சூதுவாதே தெரியாமல் இருக்காது. எப்படின்னே தெரியல எனக்கு.
என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு. ஒன்று சொல்கிறார் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு இதுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, நான் நேரம் பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்குது. அவர் சொல்கிறார் வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கும் டிக்கெட்டை மாற்றிடுங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்ணு அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான ஒரு அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காராதீங்க, நின்றுக்கிட்டே இருங்க. அதில் உட்காந்துன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்க அப்போ. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார் ஆக்சுவலாக, முடியல அவர்னால போட்டுட்டேன். அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டார் நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோற்றுங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் எ வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரித்து நல்லா ஜாலியாக. என் படமாலாம் இருக்காது, ஏன்னா என் படத்துலாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிளில், கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரித்து கண்ணை திறந்து விழுந்து சிரித்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கலே தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி. இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூங்க ஐயா, ரொம்ப நன்றி. இப்போ தான் வந்து இந்த ஈவெண்ட்டு முழு நிறைவடையுது, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வந்து நான் அப்போ வந்து ஒரு படத்தை 60 தடவை பார்த்தேன். அந்த படம் வந்து கோலங்கள். சார் வந்து ஹீரோ, குஷ்பு மேடம் ஹீரோயின். வாங்க. அதாவது ஆரம்பித்ததில் அதாவது பன்னீர்செல்வத்தை அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாலில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க கதவு. உடனே அசிஸ்டன்ட் சார் யாரும் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. ஆமாடா நான் சொல்கிறேன்டா டேன்றேன். நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே அட பாவீங்களா, ஏன்னா பன்னீர்செல்வம் ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, என்னப்பா இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் சார். சரி சரி எவனோ அவுட்டு போலங்க, அந்த பெரிய தலையதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ளே வந்து உட்காந்தா இந்த மாதிரி லுங்கிலேருந்து 2 பன்னீர்செல்வம் எடுத்தாங்க. அட பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்செல்வம் எடுத்து அந்த பன்னீர்செல்வம் கலந்துருக்கு ஆக்சுவலாக. பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்செல்வம் பேசி ஆக்சுவலாக. உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கும், இங்கே தான் அமைக்கிக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும். நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கலாம் ஆக்சுவலாக. வாசிச்சுட்டாங்க என்னை ஆக்சுவலாக. வாசிச்சு ஒரு 5 மணிக்கு கொரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. வாசிச்சுட்டு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் கே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவா மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் ஹி வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸர், மார்த்த கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜேயோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஹி வுட் ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறலை. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். ஐ திங்க் இஸ் ஆல்சோ டிஸ்கவரிங் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங். வெரி ஸ்மார்ட் கை. இஸ் அன் ஆக்டர். இஸ் அ வெரி குட் கை பிகாஸ் இஸ் ஃப்ரம் அ வெரி வெரி சிம்பிள் பேக்ரவுண்ட். இஸ் அ வெரி வெரி குட் கை. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம். தம்பி நீ எப்போ வேணால் நீ பன்னீர்செல்வம் எடுத்து வரலாமா, நம்ம வந்து பன்னீர்செல்வம் சாப்பிடலாம். தேங்க்யூ.
மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.